பத்திரிகைங்கிறது காலையில் எழுந்துச்சா சமுதாயம் எப்படி போகணும், எதை நோக்கி அந்த விழிப்புணர்ச்சி இருக்கணும், எதில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல அப்படி நம்ம வழிகாட்டியா இருக்கணும், ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கணும். நிறைய பத்திரிகைகள் நாங்கள் கேட்காம எங்க வீட்டுக்கெல்லாம் வருது. நான் இந்த பத்திரிகைலாம் கிழிச்சு குப்பத்தொட்டில போட்டிருக்கேன். என்னோட வயசுல சின்னவங்க அதை பார்க்க கூடாது, மனசு கிடக்கூடாது அப்படின்ட்டு நான் அந்த பத்திரிகையெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கேன். ரொம்ப அருமையான தொழில். நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு, என் குடும்பத்தில் நிறைய பேர் நடந்திருக்கு. வயிற்று கழுவுறாங்க, சாப்பாடு காசு எல்லாம் வயிற்று கழுவுறாங்க, கலெக்ஷன் கம்மியா இருக்கு, அந்த பத்திரிகை நல்லா நடக்கல அப்படிங்கிறது அவங்க இந்த மாதிரி தொடர் எழுதும் போதே தெரிஞ்ச விஷயம். அது ஒரு வாட்டி நம்ம விட்டுருக்கோம், விட்டு கொடுத்துருக்கோம், உண்மையும் சொல்லணும், மறந்து போயிருக்கோம். அந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாது. சார் சொன்ன மாதிரி அந்த லீகல் செல் ரொம்ப முக்கியம், அவசியம். அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் பண்ணனாலும் நான் அதை ஃபண்ட் பண்றேன். கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா இது நம்ம தொழில் கிடையாது. கண்ட ஈன பசங்க எழுதிட்டு இருப்பாங்க, இது பின்னாடி ஓடுறது நம்ம தொழில் கிடையாது. அதை வன்மையா கண்டிக்கணும். நம்மளுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ, என்னென்ன சக்தி இருக்கோ, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவங்களை நசுக்கணும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, உள்ள போட்டு அடிச்சு அவங்களை கூப்பிட்டு வந்து உங்க காலில் உள்ள வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணும் தான் என்னோட ஆசை. பட்